Hi students, இந்த வீடியோல நம்ம 3.4ல இருக்க questions பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். அதையும் செக் பண்ணிட்டு வாங்க. இந்த எக்ஸசைஸ் செட்டோட கான்செப்ட்ஸ் வந்து அந்த வீடியோல இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல வந்து ஒரு 3 ரேஷனல் நம்பர் கொடுத்து இதை சிங்கிள் நம்பர் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நார்மலா வந்து ஒரு நம்பர்னா அதை ஒரு லைன்ல, செகண்ட் நம்பர் வந்து இன்னொரு லைன், தேர்ட் நம்பர் வந்து இன்னொரு லைன்ல பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணாம இது 3 நம்பரையும் ஒரே நம்பர் லைன்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2/3, செகண்ட் வந்து 5/4 -5/4, தேர்ட் ஒன் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன்ல கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா டினாமினேட்டரை இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். அதுல வர ஆன்சரை வந்து நியூமரேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1 × 2 + 1 which is equal to 3. டினாமினேட்டர் வந்து நமக்கு அதே நம்பர் தான் இருக்கும். அப்போ 3/2. ஸோ இதுதான் வந்து இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனோட இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட ஃபார்மேட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே நம்பராக மாற்றணும். நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து இந்த எல்லா டினாமினேட்டர்ஸையும் ஒரே நம்பராக மாற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் 2/3 இருக்கு, அப்புறம் 4, அப்புறம் 2, 3, 4 and 2. இந்த 3 நம்பர்லையும் காமனாக என்ன மல்டிபிள் நமக்கு கிடைக்கும்ன்றதை பார்க்கணும். அப்போ 2 டேபிள்லையும் வந்து நமக்கு 12 இருக்கு, 4 டேபிள்லையும் 12 இருக்கு, 3 டேபிள்லையும் 12 இருக்கு. அப்போ காமனான மல்டிபிள் வந்து 12 தான். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா டினாமினேட்டர் எல்லாத்தையும் 12ஆக மாற்றிடணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2/3 வந்து 3யை வந்து 12ஆக மாற்றணும்னா இன்டூ 4 பண்ணணும். அதே மாதிரி மேலேயும் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 2 × 4 வந்து 8, 3 × 4 வந்து 12. இப்போ அடுத்து வந்து -5/4, 4 × 3 தானே 12. அப்போ மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 5 × 3 வந்து 15, மைனஸ்னால மைனஸ் போட்டுக்கோங்க. கீழே 4 × 3 வந்து 12. இப்போ அடுத்து இந்த நம்பர் 3/2. 3/2னா 2 × 6 தான் வந்து 12. அப்போ மேலேயும் கீழேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 × 6 வந்து 18, கீழே வந்து 12. இப்போ இந்த நம்பர்ஸை வந்து நம்ம நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டினாமினேட்டரில் நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் ஒரு 2 நம்பருக்கு நடுவில் இருக்க யூனிட்ஸை வந்து நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 0 இருக்குன்னா இங்கே அடுத்து 1 இருக்குன்னா இதுக்கு நடுவில் எத்தனை யூனிட்ஸ் இருக்கணும்னா 11 யூனிட்ஸ் இருக்கணும். 12th யூனிட் தான் வந்து 1ஆக இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12th யூனிட் தான் வந்து 1ஆக இருக்கணும். சரியா? நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா 0க்கு அப்புறம் வந்து இங்கே 12 தானே டினாமினேட்டராக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1/12, அதுக்கப்புறம் 2/12, அதுக்கப்புறம் 3/12 ரெப்ரசன்ட் பண்ணி கரெக்டாக 12/12 தான் வந்து நம்ம 1 வந்து எழுதுவோம். 12/12 வந்து டிவைட் பண்ணோம்னா 1 ஆயிரும் இல்லையா? அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். இனி அடுத்து இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா 13/12, 14/12, அடுத்து 2 வரைக்கும் நமக்கு எத்தனை யூனிட்ஸ் இருக்கணும்னா 12 யூனிட்ஸ் இருக்கணும். அப்போ இங்கே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12th யூனிட் தான் வந்து 2ஆக இருக்கணும். இந்த 12th யூனிட் தான் வந்து 2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் நெகட்டிவ் சைடும் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு இங்கே ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்கு இல்லையா? அப்போது இங்கே இருந்து -1 இங்கே இருக்குன்னா இதுக்கு நடுவில் வந்து 12 யூனிட்ஸ் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட், 6th, 7th, 8th, 9th, 10th, 11th and 12th யூனிட். கரெக்டாக 12th யூனிட்டில் வந்து -1 இருக்கணும். அதே மாதிரி தான் -2 வரைக்கும் 12 யூனிட்ஸ் இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12. இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் நம்ம இந்த சைடு மார்க் பண்ணுவோம், பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் நம்ம இந்த சைடு வந்து மார்க் பண்ணுவோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 18/12. 18/12 எங்கே இருக்குது? இங்கேருந்து இங்கே வரைக்கும் 12 யூனிட்ஸ். இது 13, 14, 15, 16, 17, 18. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த பாயிண்ட் இருக்கு. 18/12 வந்து இங்க இருக்கு. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் வந்து டினாமினேட்டர் வந்து ஒரே டினாமினேட்டரா மாத்துறோம். அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த கவுண்ட் வர மாதிரி நம்ம ஒவ்வொரு யூனிட்ஸும் வச்சுக்கணும். அதாவது இப்போ 0ல இருந்து 1க்கு நடுவில் 12 யூனிட்ஸ் இருக்கணும். இங்கேயும் 12 யூனிட்ஸ் இருக்கணும்.
இங்கேயும் 12 யூனிட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு நம்பருக்கு நடுவுலையும் வந்து நமக்கு 12 யூனிட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். சரியா? இப்போ 18/12 வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து 8/12. 8/12 எங்கே இருக்குது? இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து. ஸோ இந்த இடத்துல தான் வந்து 8/12 வந்து இருக்குது. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க? -15/12. -15 வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கும் இல்லையா? அப்போது இந்த இடம் வரைக்கும் -12, -1க்கு நேராக -12, அதாவது -12 யூனிட் தான் வந்து -1. அதுக்கப்புறம் இது -13, இது -14, இதுதான் வந்து -15. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட -15/12 இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். அப்படி இல்லை, இந்த மாதிரி டினாமினேட்டர் வந்து நீங்கள் சேமாக எடுக்க வேணாம்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை ஃபர்தராக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 2/3னா டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் வச்சிட்டோன்னா 20 ஆயிரும். 6 டைம்ஸ் வந்து 18, மறுபடியும் 0 வரும். அப்படி 0.666ன்னு போயிட்டுருக்கோம் இல்லையா? நீங்கள் 0.67ன்னு வச்சுக்கலாம். 0.67 எங்கே இருக்கும்? 1க்கும் 0க்கும் நடுவில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளாட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா டெசிமலில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். டெசிமல் கண்டுபிடிச்சி அதை வந்து நம்பர் லைனை மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் ஈஸியஸ்ட் வே வந்து இந்த டினாமினேட்டர் வந்து ஒரே மாதிரி மாற்றிட்டு நம்ம இப்படி மார்க் பண்ணுறது தான் வந்து ஈஸியஸ்ட் வே. சரியா? இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ அடுத்த செகண்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் 3 distinct rational numbers that lie strictly between -1/2 and 1/4. இந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் நம்மளை வந்து 3 ரேஷ்னல் நம்பர் வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்க ரேஷ்னல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஆவரேஜ் எடுத்து கண்டுபிடிக்கிறது. செகண்ட் மெத்தட் வந்து என்னென்னா டினாமினேட்டர் வந்து சேம் ஆக்கிட்டு, நம்ம போன சம்மில் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி சேம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் இருக்க நம்பர்ஸ் வந்து எழுதிக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 மெத்தட்லையும் நம்ம பார்க்கலாம். உங்கள் ஸ்கூலில் எந்த மெத்தடில் சொல்கிறாங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து -1/2க்கும் 1/4க்கும் ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் எடுக்க நம்ம என்ன பண்ணுவோம்? 2 நம்பர் இருக்குன்னா a + b / 2. இதுதானே நம்ம ஆவரேஜ் எடுக்கிற ஃபார்முலா. அப்போ இங்கே வந்து டிவைட் பண்ணுங்கள் 2ஓட. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த 2வை நம்ம இப்படி மேலே கொண்டு வந்தோம்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா -1/2 + 1/4 × 1/2. இது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஆல்ரெடி 2/1ன்னு இருக்கிறது இப்படி மேலே போச்சுன்னா 1/2ன்னு ஆயிரும். ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டெப்பில் நம்மளோட சம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு கீழே 4ன்னு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே × 2, அதே மாதிரி மேலேயும் × 2. அப்போ -1 × 2 வந்து -2, கீழே வந்து 4 + 1. நமக்கு எல்சிஎம் வந்து என்ன 4 தானே? ஸோ -2 + 1 × 1/2. -2 + 1 வந்து -1/4 × 1/2, which is equal to 4 2s are 8. -1 × -1 வந்து -1. இப்போ -1/8. இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னன்னா -1/8. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இனிஷியலாக வந்து நம்ம -1/2க்கும் 1/4க்கும் நடுவில் ஆவரேஜ் கண்டுபிடிச்சப்போ நமக்கு -1/8 கிடச்சிச்சு. கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல 1/8 இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதர் இந்த ரெண்டு நம்பருக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா இந்த ரெண்டு நம்பருக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்து -1/2க்கும் -1/8க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். டிவைடட் பை 2 தான். அப்போ அதே ஃபார்மேட்டில் மேலே 2 வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா -1/2 -1/8 × 1/2. இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 டேபிளில் வந்து 4 × 8, 2 × 4 மேலேயும் × 4. அப்போ -4 -1 டிவைடட் பை 8 × 1/2. -4 -1 வந்து -5 divided by 8 into 1/2. multiply பண்ணிங்கன்னா -5 into 1 வந்து -5 தான். 8 into 2 வந்து 16. இப்போ -5/16 வந்து நம்மளோட இன்னொரு நம்பர். இந்த நம்பர் எதுக்கு நடுவில் இருக்குன்னா -1/2க்கும் -1/8க்கும் நடுவில் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த நம்பர் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் ஆவரேஜ் எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ -1/8
plus 1 by 4 divided by 2. இந்த 2 வந்து மேலே போச்சுன்னா minus 1 by 8 plus 1 by 4 into 1 by 2. மறுபடியும் இதை ஆட் பண்ணுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா into 2. 4 into 2 8 தானே, அப்போ 8 ஆயிரும் கீழே டினாமினேட்டர். மேலே 1 அதே தான் இருக்கும் minus 1 plus into 2 பண்ணனால மேலேயும் into 2, இது 2 ஆயிரும் into 1 by 2. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா minus 1 plus 2 வந்து 1 by 8 into 1 by 2 which is equal to 1 by 16. இதுதான் வந்து minus 1 by 8க்கும் 1 by 4க்கும் நடுவில் இருக்க நம்பர். இப்போ கொஸ்டினில் கேட்ட மாதிரியே minus 1 by 2க்கும் 1 by 4க்கும் நடுவில் 3 நம்பர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 3 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், ஆவரேஜ் மெத்தடில் இந்த ஆன்சர். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா செகண்ட் மெத்தட், டினாமினேட்டர் வந்து சேம் ஆக்கும் இல்லையா, அந்த மெத்தடில் வந்து என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருந்தாங்க, minus 1 by 2 and 1 by 4. டினாமினேட்டர் சேம் ஆக்கணும்னா என்ன பண்ணணும், இங்கே into 2, அதே மாதிரி இங்கேயும் into 2. இப்போ minus 1 into 2 வந்து என்ன, minus 2 divided by 2 into 2 வந்து 4 and 1 by 4. இது ரெண்டுக்கும் நடுவில் 3 நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த minus 2 by 4க்கும் 1 by 4க்கும் நடுவில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, minus 2 by 4 இங்கே இருக்குது, அடுத்து minus 1 by 4, அப்புறம் 0, அப்புறம் 1 by 4. நடுவில் வந்து நமக்கு 2 நம்பர்ஸ் தான் இருக்குது கரெக்டாக. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, 3 நம்பர்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சில டைம் வந்து நம்பர்ஸோட டினாமினேட்டர்ஸ் வந்து நம்ம சேம் ஆக்குனதுக்கு அப்புறமும் கூட நமக்கு அந்த 2 நம்பருக்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸோட கவுண்ட் வந்து நமக்கு தேவைப்படுறத விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டினாமினேட்டரை வந்து அதிகப்படுத்த ட்ரை பண்ணணும். டினாமினேட்டர் வந்து கிரேட்டர் நம்பராக மாற்ற ட்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், மறுபடியும் இது ரெண்டுக்கும் நடுவில் டினாமினேட்டர் வந்து சேம் ஆக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், 4 into 2 பண்ணி டினாமினேட்டர் வந்து 8 ஆக்கிடலாமா. ஸோ அப்படி ஆக்கணும்னா மேலேயும் into 2, இங்கேயும் into 2, சரியா? இல்லை நீங்கள் 8 தான் ஆக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை into 3 கூட பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து into 3 பண்ணிவிட்டு ஒரே நம்பர் வந்து டினாமினேட்டராக வச்சுக்கலாம். இங்கே நம்மளோட கோல் என்னென்னா ஆல்ரெடி இருக்க டினாமினேட்டரை விட கிரேட்டர் நம்பரை வந்து இப்போ நம்ம மாற்றணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் into 2 பண்ணிக்கிறேன். into 2 பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா minus 4 by 8 and 2 by 8ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், minus 4 by 8 இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி minus 3 by 8, minus 2 by 8, minus 1 by 8, 0, அதுக்கப்புறம் 1 by 8, அதுக்கப்புறம் தான் வந்து 2 by 8. இங்கே பாருங்கள், நடுவில் நமக்கு இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க, 3 நம்பர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இதில் ஏதோ ஒரு 3 நம்பர் எழுதிக்கலாம். minus 3 by 8 எழுதிக்கலாம், minus 1 by 8 எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் 1 by 8 எழுதிக்கலாம், சரியா? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து இப்போ என்னன்னா minus 3 by 8, minus 1 by 8, 1 by 8. இது 3 தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இதில் எந்த 3 நம்பர் வேணாலும் எழுதிக்கலாம். இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். 2 மெத்தட் இருக்குது, அதில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி சில டைம் வந்து இப்போ நம்ம டினாமினேட்டர் சேம் ஆக்கணும் இல்லையா, சில டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா டைரெக்டாக இப்படி 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டைரெக்டாக இங்கே ஃபர்ஸ்ட் நம்பரில் இருக்க டினாமினேட்டரை வந்து செகண்ட் நம்பரில் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டினாமினேட்டரையும் வந்து இங்கே மேலேயும் கீழேயும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ minus 4 by 8 and 2 by 8. டைரெக்டாக வந்து நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிடும். இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் 3 நம்பர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், சரியா? இது வந்து இன்னொரு மெத்தட், ஃபர்ஸ்ட் அண்ட் மெத்தடில் பண்ணிக்கோங்க. இல்லை சில டைம் 1 மார்க்கில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இந்த தேர்ட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த தேர்ட் கொஸ்டினில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஈஸியான சம்னா minus 1 by 4 plus 5 by 12. இப்போ நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், டினாமினேட்டர் வந்து ஒரே நம்பராக மாற்றணும். அப்போ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 டேபிளில் 3 times 12 into 3 மேலேயும் கீழேயும் பண்ணிக்கோங்க. அப்போ minus 3 plus 5 divided by 12 which is equal to 2 by 12. ஃபர்தராக நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 1 by 6. இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லர் ஹேஸ் 15 3 by 4 meters of fine silk
If making one kurta requires 2 1/4 meters of silk, exactly how many kurtas can he make? இப்போ இந்த கொஸ்டின் வந்து இனிஷியலாக பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இது பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை வந்து 8 வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், இந்த டேர்மை வந்து 2 வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரியா? இங்கே இருக்க கிரேட்டர் நம்பருக்கு வேற ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதே மாதிரி இங்கே இருக்க ஸ்மாலர் நம்பருக்கு வேற ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? இப்படி சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இதே கொஸ்டினை மறுபடியும் படிச்சு பாருங்க. A tailor has 8 meters of fine silk. If making one kurta requires 2 meters of silk, exactly how many kurtas can he make? ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஒரு டெய்லர் கிட்ட வந்து 8 meters of silk இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குர்த்தா பண்ணுறதுக்கு வந்து 2 meter of silk தேவைப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எத்தனை குர்த்தா பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு குர்த்தா பண்ணுறதுக்கு வந்து 2 meters தேவைப்படுதுன்னா இப்போ 8 meters இருக்கு, ஆனால் எத்தனை குர்த்தா பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், 8 divided by 2ன்னு நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் குர்தாஸ் தட் கேன் பி மேட். கரெக்டாக? இப்போ 8/2 வந்து 4. அப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு, இந்த அளவை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்னா 4 குர்தாஸ் வந்து அவங்களால பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இதே தான் வந்து இங்கே பண்ண போகிறோம். ஒரு குர்த்தா பண்ணுறதுக்கு வந்து 2 meters வந்து தேவைப்படும் சொன்னாங்க. கரெக்டாக? 2 meters ஆஃப் சில்க் வந்து தேவைப்படும் சொன்னாங்க. நம்மக்கிட்ட 8 meters இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் ஒரு குர்த்தா பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 2 1/4 meters ஆஃப் சில்க் வந்து தேவைப்படும். சரியா? இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா நம்மக்கிட்ட வந்து 15 3/4 meters இருக்கு. அப்போ இதை வச்சு எத்தனை குர்தாஸ் வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம், amount of silk needed to make one kurta is equal to 2 1/4 meters of silk. சரியா? இப்போ அடுத்து வந்து amount of silk present எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க, 15 3/4 இருக்குன்னு சொல்கிறாங்க. number of kurtas which can be made using 15 3/4 meter of silk is equal to 15 3/4 divided by 2 1/4. புரிஞ்சுதா? கிளியராக இருக்கா இது வரைக்கும்? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர்ங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம டிவைட் பண்ண வேண்டிய டேர்ம் என்ன, 15 3/4 divided by 2 1/4. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சிம்பிளிஃபை பண்ணணும். அது எப்படி பண்ணுவோம், 4 × 15 + 3. டினாமினேட்டர் வந்து அதே நம்பர் தான் இருக்கும், 15 × 4 + 3. 15 4s are வந்து 60. 60 + 3 is equal to 63. அப்போ 63 divided by 4 அதுதான் வந்து இந்த டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதிட்டோம். இப்போ டிவிஷனில் இதையும் வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போது 2 × 4 + 1. 2 × 4 + 1 is equal to 8 + 1 which is equal to 9. அப்போது 9 divided by 4. புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவிஷனில் இருக்கிறத இப்படி மேலே கொண்டு வந்தோம்னா என்ன ஆயிரும், ரெசிப்ரோக்கல் ஆயிருமா? அப்போது 63 divided by 4 into 4/9. இப்போது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 இங்கேயும் 1 இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 9 டேபிளில் வந்து 7 times வந்து 63. அப்போ ஆன்சர் என்னென்னா 7 × 1 1 × 1. அப்போ 7/1 which is equal to 7. அப்போது எத்தனை குர்தாஸ் நம்ம பண்ண முடியும்னா 7 குர்தாஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். என்ன எழுதிக்கலாம்னா 7 kurtas can be made using 15 3/4 meters of silk. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 5th கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா find 3 rational numbers between 3.1415 and 3.1416. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நார்மலாக நமக்கு என்ன தெரியும், ஒரு டெசிமல் நம்பருக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில்
நம்ம 0 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்காக நடுவில் 3 ரேஷ்னல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இங்கேயும் 0 ஆட் பண்ணிக்க போகிறோம், இங்கேயும் 0 ஆட் பண்ணிக்க போகிறோம். சரியா? அப்படி 0 ஆட் பண்ணிட்டோன்னா இங்கே பாருங்கள் 50 இருக்குது, இங்கே 60 இருக்குது. அப்போ இதுக்கு நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 3.141 51, 3.141 52, 3.141 53 up to 3.141 60 வரைக்கும் நடுவில் இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும். அப்போ நம்ம அந்த நம்பர்ஸில் ஏதோ ஒரு 3 நம்பர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் கூட எழுதிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து இந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்க ரேஷ்னல் நம்பர்ஸ் என்னென்னா 3.14151, 3.14152 and 3.14153. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இது 3 தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, இதுக்கப்புறம் வர அடுத்தடுத்து இருக்க நம்பர்ஸ் கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ இன்னும் நிறையா நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இங்கே இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 500 to 600 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம எழுதிக்கலாம். சரியா? இப்போ ஒரு வேளை 20 நம்பர்ஸ் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் 2 0 ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதோட 5th கொஸ்டின் வந்து முடிஞ்சு. கேன் யூ திங்க் ஆஃப் அதர் வேஸ் டு ஃபைண்ட் அ ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் எனி 2 ரேஷ்னல் நம்பர்ஸ்? நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஆவரேஜ் எடுக்கிறது பார்த்தோம், கரெக்டா? அடுத்து வந்து என்ன பண்ணோம்? மல்டிப்ளையிங் both the numbers, நியூமரேட்டரும் மல்டிப்ளை பண்ணோம், டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணோம், கரெக்டா? with multiplying both the numbers with the denominator of other number. இங்கே பண்ணோம் இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினில் இங்கே வந்து செகண்ட் இருக்க நம்பரோட டினாமினேட்டரை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணோம், மேலேயும் கீழேயும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில். அதே மாதிரி இந்த டினாமினேட்டரை வச்சு இங்கேயும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து நம்ம அங்கே எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஆவரேஜ் எடுத்து கண்டுபிடிச்சோம். அடுத்து இந்த மாதிரி ஆப்போசிட்டாக டினாமினேட்டரை வந்து மல்டிப்ளை பண்ணோம். தேர்ட் ஒன் என்ன? டினாமினேட்டர் வந்து சேம் ஆக்கணும், கரெக்டாக? இந்த 3 மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை இன்கேஸ் டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆடிங் 0 ஆஃப்டர் தி பாயிண்ட்ஸ் பண்ணோம் இல்லையா போன கொஸ்டினில்? ஸோ இந்த 4 மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட 3.4 எக்ஸசைஸ் வந்து முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த எக்ஸசைஸ் செட்ஸ் அண்ட் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். Until then, keep watching and stay connected.